ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாத குழந்தைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் பியூரி வந்து நம்ம கொடுக்கலாங்க. அதுதான் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஈஸியாக வந்து சாப்பிட முடியும். நல்லா வந்து ஜீரண சக்தி ஆகும். நீங்கள் வந்து 6 மந்த்தில் இதை வந்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவே வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, 4 மந்த்தில் இருக்கிறவங்க கூட கொடுக்குறாங்க. ஆனால் அது எதனாலன்னா, அந்த குழந்தைக்கு பால் பத்தலை, அவங்க வந்து சரியாக சாப்பிட்ல அப்படின்றதுனால மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம 4 மந்த்லேருந்து சாலிட் ஃபுட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுவும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கின்னு நீங்கள் வந்து 4 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் 6 மந்த்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு ஜீரண சக்தி எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அப்போது வந்து நீங்கள் 6 மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து அந்த ஆப்பிள் பியூரியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஆப்பிளை நல்லா வந்து தோலை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி க்ளீனாக எடுத்துடுங்க. முக்கியமாக அந்த நடுப்பகுதியில் இருக்கிற அந்த வந்து கொட்டை அந்த எதுவுமே வந்து நீங்கள் அதை போடாதீங்க. இப்போ நம்ம ஆப்பிளை வந்து அழகாக க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி நல்லா ஸ்டீமர், அதாவது நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியில் போட்டு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. நமக்கு அதோடய ஜூஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம அப்படியே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா நமக்கு நல்லா பியூரியாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிட்டோங்க. நான் ஒரு இட்லி தட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது மேலே இந்த இட்லி தட்டை வச்சுட்டேன். அது மேலே ஆப்பிள் எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எல்லாம் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. நமக்கு வந்து நல்லா சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள். எல்லாத்தையுமே வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்க போகிறோம். குழந்தைக்கு வந்து அதை மீங்கிற மாதிரி இருக்கணும் இந்த தொண்டையில். அதனால் எல்லாமே நல்லா வெந்திருக்கணும் சாஃப்டாக. இப்போ எல்லாமே நல்லா வந்து குக் ஆகிடுச்சிருக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நான் வந்து சூடாக போட்டு அரைக்கிறேன். நீங்கள் இதை மாதிரி செய்யாதீங்க. ஆற வச்சு அரைச்சிடுங்க. ஏன்னா மிக்ஸி ஜார் எல்லாமே சூடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே முகத்தில் அடிச்சிடும். அதனால் சூடாக போடாதீங்க, ஆற வச்சுட்டு போடுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், நமக்கு வந்து ஆப்பிள் பியூரி ரொம்ப ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. நம்ம இதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா அழகாக சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபுட்டுனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து இனிப்பு இருக்கிறதுனால அவங்க அழகாக ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க. பச்சை ஆப்பிளாக கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டீமரில் வேக வச்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டியான குழந்தைக்கு இந்த ஃபுட்டை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.